ஒரு தேவதூதன் அப்போஸ்தலனான பவுலையும் மேலும் 275 பேரையும் காப்பாற்றிய நாள். தேவன் சொன்னபடி தேவனுடைய அப்போஸ்தலனான பவுல் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தான். அதற்கு நான் பயப்படவில்லை. தேவனுடைய அப்போஸ்தலனான பவுல் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக கைது செய்யப்பட்டான். அவன் குற்றமற்றவராக இருந்தாலும் சீசரிடம் முறையிட்டதால் ரோமாவுக்கு கைதியாக அனுப்பப்பட்டான். இந்த பயணம் ஆபத்தானது என்று பலமுறை எச்சரித்தான், ஆனால் யாரும் கேட்கவில்லை. பெரும் புயல் எழுந்தது. காற்று கோபமாக ஊதியது. அலைகள் கப்பலை அடித்தன. கப்பல் முழுவதும் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் அலைந்தது. அவர்கள் எல்லோரும் பயத்தில் நடுங்கினர். என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினர். சூரியனும் நட்சத்திரங்களும் தெரியாமல் இருள் சூழ்ந்தது. 14 நாட்கள் யாருக்கும் சாப்பிட முடியவில்லை. நம்பிக்கை முழுவதும் கலைந்தது. அவர்கள் இறப்பை எதிர்பார்த்தனர். ஆனால் அந்த இரவில் தேவனுடைய தூதன் பவுலிடம் தோன்றினான். பவுலே, பயப்படாதே, நீ சீசரின் முன் நிற்க வேண்டும். உன்னுடன் பயணம் செய்கிற எல்லாரையும் தேவன் உனக்கு கொடுத்துள்ளார். ஒருவரும் அழிய மாட்டார்கள். அடுத்த நாள் பவுல் எல்லோரிடமும் நின்று சொன்னான், தைரியமாக இருங்கள், தேவன் சொன்னபடி நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அவன் அப்பத்தை எடுத்துக்கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து சாப்பிட்டான். அதை பார்த்து அவர்கள் உற்சாகமடைந்தார்கள். இறுதியில் கப்பல் பாறையில் மோதியது, முற்றிலும் உடைந்தது. ஒரு வினாடி தயவு செய்து மன்னிக்கவும். இயேசுவை நம்பினால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆமேன் என்று எழுதுங்கள். ஆனால் அனைவரும் பலகைகளை பிடித்து கரையை அடைந்தார்கள். தேவன் சொன்னபடி ஒருவரும் மரிக்கவில்லை. மொத்தம் 276 பேரும் உயிருடன் மீண்டார்கள். தேவன் கப்பலை காப்பாற்றுவேன் என்று சொல்லவில்லை, ஆனால் தனது வார்த்தையை காத்தார். எல்லாம் சிதைந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கும். இருட்டான நேரங்களிலும் தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் ஆமேன் என்று எழுதுங்கள்.